உணவுக்கும் புற்றுநோய்க்கும் இடையிலான தொடர்பை புரிந்துகொள்வது உலக எங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு சிக்கலான சவாலாகும். பல ஆய்வுகள் குறிப்பிட்ட உணவுகள் ஆபத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ கூடும் என்பதை கண்டறிய முயன்றாலும் முடிவுகள் பொதுவாக முரண்படுகின்றன. புகைப்பிடித்தல், உடல் செயற்பாட்டு நிலைகள் அல்லது சுற்றுச்சூழல் வெளிப்பாடுகள் போன்ற வாழ்க்கை முறை தாரணிகள் உணவு பழக்கத்தை மட்டும் தனிமைப்படுத்துவதே கடினமாக்குவதே இதற்கு காரணம். தரவுகளிலிருந்து வெளிப்பட்ட ஒரு தெளிவான முறை உடல் எடையின் குறிப்பிடத்தக்க பங்கு. ஒரு நபர் பின்பற்றும் குறிப்பிட்ட உணவு எதுவாக இருந்தாலும் உடல் பருமன் பல வகையான புற்றுநோய்களுக்கு ஒரு முக்கிய ஆபத்து காரணியாகும். ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது உங்கள் ஒட்டுமொத்த ஆபத்தை குறைப்பதற்கான மிகவும் பயனுள்ள வழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது பல தனிப்பட்ட உணவுத் தேர்வுகளை விட முக்கியமானது. நார்ச்சத்து குறைவாகவும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், லஞ்ச் மீட்ஸ், ஹாம்ஸ் அண்ட் ஹாட் டாக்ஸ் போன்றவை அதிகமாகவும் உள்ள உணவுகள் வயிற்று புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிப்பதோடு தொடர்ந்து தொடர்புடையவை. இந்த இறைச்சிகளை பதப்படுத்துவதில் பயன்படுத்தப்படும் நைட்ரேட்டுகள் ஒரு பங்களிக்கும் காரணியாக இருக்கலாம் என்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உட்கொள்ளலை குறைக்கும் அதே வேளையில் உணவு நார்ச்சத்தை அதிகரிப்பது ஒரு முதன்மையான பரிந்துரையாகும். மது அருந்துதல் என்பது வாய், தொண்டை, உணவு குழாய், கல்லீரல், மார்பகம், பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்கள் உட்பட பல்வேறு புற்றுநோய்களுக்கான மற்றொரு உறுதிப்படுத்தப்பட்ட ஆபத்து காரணியாகும். மது அருந்துபவர்களுக்கு அவர்கள் புகைப்பிடித்தால் ஆபத்து கணிசமாக அதிகரிக்கிறது. இந்த குறிப்பிட்ட வகை புற்றுநோய்களை உருவாக்கும் வாய்ப்பை குறைப்பதில் மது அருந்துவதை கட்டுப்படுத்துவது அல்லது தவிர்ப்பது ஒரு முக்கியமான படியாகும். நாம் உணவை சமைக்கும் முறையும் முக்கியமானது. கிரில்லிங் அல்லது பிராய்லிங் போன்ற முறைகள் மூலம் இறைச்சிகளை மிக அதிக வெப்பநிலையில சமைப்பது புற்றுநோயை உண்டாக்கும் இரசாயனங்களை அறிமுகப்படுத்தலாம். தசை இறைச்சி தீவிர வெப்பத்திற்கு ஆளாகும்போது இந்த பொருட்கள் உருவாகின்றன. இந்த ஆபத்தை குறைக்க குறைந்த வெப்பநிலை சமையல் முறைகளை பயன்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள் அல்லது சமைக்கும்போது இறைச்சியின் கருகிய தன்மையை கட்டுப்படுத்துங்கள். புற்றுநோய் அபாயத்திற்கான சான்றுகள் தற்போது இல்லாத பொதுவான கவலைகள் உள்ளன. உதாரணமா, உயிரி பொறியியல் அல்லது GMO உணவுகள், மனித ஆய்வுகள்ல செயற்கை இனிப்புகள், ஃப்ளூரைடு அல்லது பொதுவான உணவு சேர்க்கைகள் அபாயத்தை அதிகரிக்கும் என்பதற்கு நம்பத்தகுந்த தரவுகள் எதுவும் இல்ல. இதேபோல் நுண்ணுயிரிகளை கொல்ல சிகிச்சை அளிக்கப்பட்ட கதிர்வீச்சு உணவுகள் மனித ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக காட்டப்படவில்லை. ஆர்கானிக் உணவுகள் பலருக்கு பிரபலமான தேர்வாக இருந்தாலும் அவை வழக்கமான முறையில் வளர்க்கப்படும் உணவுகளை விட புற்றுநோய் அபாயத்தை குறைக்கின்றன என்பதற்கு தற்போது எந்த ஆதாரமும் இல்லை. பூச்சிக்கொல்லிகள் கூட வணிக ரீதியான விளைபொருட்களில் பொதுவாக காணப்படும் மிக குறைந்த அளவுகளில் காணப்பட்டாலும் அபாயத்தை அதிகரிப்பதாக காட்டப்படவில்லை. பழங்கள் மற்றும் காய்கறிகளின் பல்வேறு வகைகளை உட்கொள்வதே மிக முக்கியமான காரணியாகும். காஃபி, தேநீர் மற்றும் மஞ்சள், சீரகம் போன்ற பல்வேறு மசாலா பொருட்கள் பெரும்பாலும் அவற்றின் ஆரோக்கிய நன்மைகளுக்காக புகழப்படுகின்றன. இருப்பினும் இந்த பொருட்களுக்கும் புற்றுநோய் அபாயத்துல திருப்பத்தகுந்த தொடர்பு இருப்பதாக அறிவியல் சான்றுகள் தற்போது இல்லை. அவை ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதியாக இருக்க முடியும் என்றாலோ முதன்மை தடுப்பு நடவடிக்கைகளாக அவற்றை நம்பக்கூடாது. சப்ளிமெண்ட்ஸ் விஷயத்துல சான்றுகள் பெரும்பாலும் நுணுக்கமானவை. வைட்டமின்கள் C மற்றும் E போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஒரு சீரான உணவில் அவசியமானவை என்றாலும் அவற்றை சப்ளிமெண்ட் வடிவில் எடுத்துக்கொள்வது புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதாக காட்டப்படவில்லை. உண்மையில் பீட்டா கரோட்டின் அல்லது வைட்டமின் E சப்ளிமெண்ட்ஸின் அதிக அளவுகள் புரோஸ்டேட் புற்றுநோய் போன்ற சில புற்றுநோய்களின் அபாயத்தை உண்மையில் அதிகரிக்கக்கூடும். கால்சியம் புற்றுநோய் ஆராய்ச்சியில ஒரு இருமுனை கத்தி போன்றது. ஒரு புறம் இது பெருங்குடல் பாலிப்ஸின் அபாயத்தை குறைக்க உதவும், மறுபுறம் கால்சியத்தின் அதிக உட்கொள்ளல் குறிப்பாக சப்ளிமெண்ட்ஸிலிருந்து புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது மிதமான தன்மையின் முக்கியத்துவத்தையும் உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெறுவதையும் எடுத்துக்காட்டுகிறது. வைட்டமின் D ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்களுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது சுவாரஸ்யமான முடிவுகளை காட்டுகிறது. ஆரம்பத்துல புற்றுநோய் உருவாகும் அபாயத்தை குறைப்பதாக தெரியவில்லை என்றாலும் இது புற்றுநோயால் ஏற்படும் இறப்பு அபாயத்தை குறைக்கக்கூடும், குறிப்பாக கருப்பின மக்களிடையே. இது நோயை தடுக்காது என்றாலும் கண்டறியப்பட்டவர்களுக்கு அதன் விளைவுகளை மேம்படுத்தக்கூடும் என்று இது அறிவுறுத்துகிறது. ஃபோலேட் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது, ஆனா சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து குறைபாடு மற்றும் அதிகப்படியான உட்கொள்ளல் இரண்டும் சாத்தியமான அபாயங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. நிறைவுற்ற கொழுப்புகளை பொறுத்தவரை சில ஆய்வுகள் அதிக கொழுப்பு உட்கொள்ளல் உள்ள நாடுகளில் அதிக புற்றுநோய் விகிதங்களை காட்டினாலும் முதன்மையான கவலை என்னவென்றால் அதிக கொழுப்புள்ள உணவுகள் கலோரி அடர்த்தியானவை. இது உடல் பருமனுக்கு பங்களிக்கிறது. இது ஒரு உறுதியான மற்றும் குறிப்பிடத்தக்க புற்றுநோய் ஆபத்து காரணி என்பதை நாம் அறிவோம்.
தக்காளியில காணப்படும் லைகோபீன், செலினியம் மற்றும் பல்வேறு பைட்டோகெமிக்கல்கள் போன்ற பிற காரணிகள் சில ஆய்வுகள்ல நம்பிக்கைக்குரியதாக தோன்றினாலும் தரவுகள் இன்னும் சர்ச்சைக்குரியதாகவோ அல்லது விலங்கு மாதிரிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக உள்ளன. இந்த உணவுகள் ஒரு உணவின் ஆரோக்கியமான கூறுகளாக இருந்தாலும் மனிதர்கள்ல புற்றுநோய் உருவாவதற்கு எதிராக குறிப்பிட்ட அளவிடக்கூடிய பாதுகாப்பை அவை வழங்குகின்றனவா என்பதை உறுதிப்படுத்த ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் பணியாற்றி வருகின்றன. முடிவாக, புற்றுநோய் தடுப்புக்கான மிகவும் பயனுள்ள உணவு உத்தி சில முக்கிய செயல்கள்ல கவனம் செலுத்துகிறது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் மற்றும் அதிகப்படியான மது அருந்துதல் போன்ற அறியப்பட்ட ஆபாயங்களை தவிர்க்கவும், சீரான உணவு மூலம் ஆரோக்கியமான எடையை பராமரிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கவும். இந்த நிரூபிக்கப்பட்ட முறைகள்ல கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் நீண்டகால ஆபத்தை குறைப்பதற்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நீங்கள் திருப்திப்பட்ட படிகளை எடுக்கலாம்.